புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பங்களா குளத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகளில் முறைகேடு நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரம்பக்குடி பேரூராட்சிக்கு சொந்தமான பங்களா குளத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் 53 லட்சம் ரூபாய் மதிப்பில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் மின்கம்பத்தை அகற்றாமல் நடைபாதை அமைக்கப்படுவதாகவும் இதனை கண்டித்து காரி துப்பும் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அறிவித்துள்ளனர். அந்த நடபாதையில் நடுவே மின்கம்பத்தை வச்சு நடபாதை அமைச்சிருக்கிறாங்க. ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா மொத்த மண் சரிஞ்சு உள்ளே போயிடும். 53 லட்சத்து மதிப்பீட்டில் அந்த செய்கிற பணியில் பார்த்தீங்கன்னா குளத்தை வெட்ட சொன்னால் கிணத்த வெடிச்சிருக்காங்க. சுமார் 200 வண்டி மண் டிப்பர் வெளியாகிருக்கு. இந்த மண்ணெல்லாம் எந்த அடிப்படையில் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. கோவையில் பஞ்சு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. குனியமுத்தூரை அடுத்த இடையார்பாளையத்தில் உள்ள பஞ்சு குடோனில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தால் தீ அருகில் இருந்த குடோன்கள் மற்றும் தென்னந்தோப்பிற்கு பரவியதால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இதனால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். டெல்லியில் உள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையருடன் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பங்கேற்றார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற காணொலி ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக தலைமைச் செயலாளர், டிஜிபி, காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அனைத்து தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் பணி நிறைவடைந்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பணப்பட்டுவாடாவை தடுக்க கூடுதல் கண்காணிப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 190 கம்பெனி துணை ராணுவ படையினர் தமிழகம் வருகை தந்துள்ளதாக தெரிவித்த சத்யபிரதா சாஹூ, உரிய ஆவணமின்றி 50,000 ரூபாய்க்கு மேல் கொண்டு செல்ல விதிக்கப்பட்ட தடை தொடரும் என கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே கடந்த 10 நாட்களாக குடிநீர் வராததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நம்பாக்கம் கிராமத்தில் கடந்த 10 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருவள்ளூர் பெண்ணாலூர்பேட்டை சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சேவூர் ஊராட்சிக்குட்பட்ட SLS மில் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு சென்ற 1,27,500 ரூபாய் ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சங்கரன் என்பவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் ஆரணி கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஆரோவில் பகுதியில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் அதனை உடனே கண்டறிந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆரோவில் செயலரிடம் புகார் அளித்துள்ளார். திண்டிவனம் அருகே பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச நகரமான ஆரோவில் நகரம் அமைந்துள்ளது. சமீப காலமாக இந்த பகுதியில் ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் உள்ள நிலங்களை தனியார் ரியல் எஸ்டேட் நபர்களுக்கு முறைகேடாக விற்பதாகவும் காடுகளை அழித்து மரங்களை சட்டவிரோதமாக விற்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து வானூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் அறக்கட்டளை நிர்வாக அலுவலகத்தில் புகார் கடிதம் கொடுக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் விடிய ஆட்சியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தற்போது கோடை வெயில் காரணமாக வெப்பம் ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் வெண்குன்றம், சென்னாவரம், மும்முனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடியா திமுக ஆட்சியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். தேனியில் கோவில் திருவிழாவின் போது தகராறு செய்த காவல்துறை அதிகாரியை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவிந்தன்பட்டி பட்டாளம்மன் கோவிலில் உற்சவ திருவிழா நடைபெறுவதையொட்டி பக்தி பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டன. கோவிலுக்கு சென்ற காவல் அதிகாரி ஒருவர் பாடல்களை ஒளிபரப்பக்கூடாது என கூறி மைக் செட் போடுபவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அத்துமீறிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே திருமலையூர் சாலையில் உள்ள பஞ்சு மில்லில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு மூட்டைகள் எரிந்து சாம்பலாயின. தீ விபத்து ஏற்பட்டவுடன் ஊழியர்கள் உடனடியாக வெளியேறியதால் சிறிய தீக்காயங்களுடன் உயிர் தப்பினர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள்
தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய VAO-வை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியை சேர்ந்த குட்டி என்பவர் கத்தாலம்பட்டி கிராமத்தில் உள்ள இடத்திற்கு பட்டா மாறுதல் செய்ய விண்ணப்பித்த நிலையில் அவரிடம் VAO முத்தையா 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் குட்டி புகார் அளித்த நிலையில் ரசாயனம் தடவிய 25,000 ரூபாயை குட்டியிடம் பெற்ற VAO முத்தையாவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். திருநெல்வேலி